Hi. Hi, Sally. Hi. 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 ஸோ எல்லாருக்குமே குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ எடுக்கலாம் தான் பிளான் போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நான் எடுக்கிறேன்னு தெரியல. ஸோ ஓகே, அப்படியே போகிற வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து திருக்கார்த்திகை. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல். எனக்கு விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி திருக்கார்த்திகை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியல, அதில் விளக்கேற்றுறது, தென் அது ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம கிளம்புவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு இந்த வீடியோ போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் தலைக்கு குளித்தேன். இன்னைக்கு எல்லாரும் தலை குளிக்க தான் செய்வாங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு டபுள் கிளென்சிங் பண்ணி தலை குளித்தேன். என்ன அப்படின்னா, பேர் அனாட்டமிலேருந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு போட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லெவன் பியூட்டி ஆல்ரெடி நான் ஹால் வீடியோவில் காட்டியிருப்பேன் இல்லையா. ஸோ இந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணேன். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ டபுள் கிளென்சிங் பண்ணால் ஹேர் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஆயிலெலாம் எடுக்கிறதுக்கு நம்ம அந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு போட்டு எடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த லெவன் பியூட்டி போட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹேர் வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து திருக்கார்த்திகை. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு இன்றைக்கி நிறைய கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி கரெக்டாக 6 மணிக்கு விளக்கேற்றுற டைம்லேயும் கிளாஸ் இருக்குது. 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ எப்படியும் ஒரு 7 மணி வரைக்கும் போகும். பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி அம்மா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க, பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இங்கே லீவ் விட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு. நேற்றுலாம் பயங்கர மழை, இன்னைக்கு காலையிலேயும் மழை பெஞ்சிச்சு. ஸோ 2 டேஸாக மழையின் காரணமாக இங்கே பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் பெருசாக இல்லை, ஒரு மாதிரி வெயில் அடிக்குது, காற்று பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்றைக்கெலாம் சும்மா லீவ் விட்டு ஜாலியாக வீட்டில் இருக்காங்க. சரி, இன்றைக்கி என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது. குட்டி பாப்பா வேறு யாரும் இல்லை, என்னுடைய பொண்ணு தான். அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். அது கையில் ஒரு ஸ்கெட்ச் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ தூக்கி நான் அப்படி காமிச்சேன்னா அந்த டேபிளில் ஒரு ஸ்கெட்ச் இருந்ததை பார்த்துருச்சு. ஸோ பார்த்துட்டு அதை வாங்கிட்டு வீடு முழுக்க கிறுக்கி வைக்கிது. அது கிறுக்கிற இடத்த அவங்களோட ட்ராயிங்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே எல்லோ கலர் ஸ்கெட்சில் மார்க்காக போட்டிருக்காங்க. இதை நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, வெட் டிஷ்யூ வச்சு தொடச்சோன்னா போயிடும். இருந்தாலும் அந்த வீட்டை வந்து இந்த மாதிரி கிறுக்கிறதுல ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியே கிறுக்கிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் என்ன பண்ணுற நீன்னு. அதே மாதிரி இதெல்லாம் நாங்கள் வரப்போ குட்டி குட்டி ஓட்டையாக இருந்தது. இதை செவத்தில் அந்த தண்ணி ஈரப்பட்டு அந்த பெயிண்ட் எல்லாம் உரியும் இல்லையா, குட்டி குட்டி ஓட்டையாக இருந்தது. இந்த மாதிரி அதை என்ன பண்ணுறது, பிக்கிறது. அந்த கேப் இருக்குது தெரியுதா, இந்த கேப்பில் கையை விட்டு பிக்கிறது. இந்த இப்படி பிக்கிறது. பிச்சு இந்த இடத்தையே என்ன பண்ணுறது அப்படின்னா கூட்டிட்டு அந்த பிக்கிறாங்களே இந்த மாதிரி பிக்கிறது. பிச்சு இந்த இடத்த ஃபுல்லாக குப்பையாக்க வேண்டியது. இப்போ எங்கள் அம்மா இப்போ தான் கூட்டிட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவங்க கிளம்புனாங்க. இப்போ நாங்கள் அடுத்து குப்பையாக்கி வைப்போம். போய் இங்கே பாரு, என்ன பண்ணுற, என்ன பண்ணுற, வா தூங்குவோம், தூங்குவோம் அம்முக்குட்டி. இங்கே பாருங்க, வாங்க தூங்குவோம், வாங்க வாங்க எந்திரிங்க, வாங்க தூங்குவோம், வா. இது யார் இப்படி கிறுக்குனது? வா தூங்குவோம். ஸோ இந்த சீரமில் என்ன மேஜிக் இருக்குன்னே தெரியல. ஸோ இந்த சீரம் போடுறதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணுறப்போ என் முடியை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது போட்டதுக்கு அப்புறமா லைட்டாக நான் கோம் பண்ண போகிறேன். என் முடியோடைய அந்த டெக்ஸ்சரை பாருங்கள், சொல்கிறதெல்லாம் கேட்கும் என் முடி இனிமேல். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான சீரம் இது. ஸோ கண்டிப்பாக யாராவது வாங்கி ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.
ஸோ நான் கேமரா அந்த சைடு இருக்குது, நான் இந்த சைடு பார்த்து யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி வீட்டில் காலையில் டிஃபனுக்கு வந்து பொங்கல் தான் சமைச்சிருந்தாங்க. ஸோ என்னோடய ஃபேவரட் டிஃபன் அப்படின்னா பொங்கல் தான். ஸோ அது சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை, கரெக்டாக மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே அந்த மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா வீட்டில் ஒர்க்கிங் ஏரியாலாம் பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மேலே லேப்டாப் வச்சு நான் கிளாஸ் எடுத்துகிட்ருப்பேன், மீட்டிங்கெல்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து கீழே உட்கார்றதோ என்னன்னு தெரியலை. பாப்பா வந்து எனக்கு ஆப்ரேஷன் தான். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வந்து என்னால் உட்கார முடியல. 1 ஹவருக்கு மேலே நான் அந்த இடத்துல உட்காந்துட்டேன் அப்படின்னா எனக்கு பேக் பெயின் வந்து பயங்கரமாக இருக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அந்த இடத்துல உட்காந்து நான் வேலை பார்க்குறதுக்கு. பட் அன்னைக்கு டே, அதாவது ப்ரீவியஸாக ஒரு 4 டேஸாக எனக்கு கண்டினியூஸாக இருந்தது. தங்கமஞ்சி ஏன் தங்கமஞ்சியா இங்கே பாரு, தங்கமஞ்சிமா காலையில் என்ன பண்ணும்? எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதா? என்னம்மா தூங்கி எழுந்திரிச்சியா? தூங்கி எழுந்திரிச்சியா? எவ்வளோ நேரம் தூங்குன? எவ்வளோ நேரம் தூங்குன? கிசி கொடு, கிசி கொடு, அம்மா கிசி கொடு, அம்மா கிசி, அம்மா கிசி கொடுக்க மாட்டியா? ஹாய் சொல், ஹாய். டாட்டா சொல், டாட்டா, டாட்டா சொல், டாட்டா சொல்லு, டாட்டா சொல்லு. ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாமே மீட்டிங்லேயே போயிடுச்சு. நெக்ஸ்ட் 5 o'clock ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரூமில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு லைட்டிங்காக இருந்தது, ப்ளஸ் வாய்ஸுமே ரொம்ப கிளாரிட்டியாக இல்லாமல் புவராக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கிளிப்புக்கு மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன், இதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. தென் மாய்ஸ்சரைசரோட என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப காலமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். நல்லா ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, புஸ்குன்னு இருக்கும் அந்த கண்ணம். நம்ம தொட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கின்னே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸோ லைட்டாக அங்கங்கே ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக்கோட ஐப்ரோ வந்து வாங்கினேன். ஸோ அது வந்து அதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா அது ஆல்ரெடி பழசு வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஆனால் இதில் என்ன அப்படின்னா பழசில் வந்து கண்ணாடி இருக்கும். ஸோ அப்படியே அதை நம்ம பார்த்து ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து கண்ணாடி இல்லை, இந்த மாதிரி கிளாஸ் தான் இருக்குது. ஸோ காம்பேக்ட் பவரில் இருக்கிற கண்ணாடி எடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஐப்ரோஸ் டன். அதாவது ஐப்ரோஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணாலே அந்த லுக்குக்கு, அதாவது அந்த ஃபேஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரெனியோட பாலிவுட் ஃபில்டர் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது என்ன சொல்கிற, ஒரு ஸ்க்ரீன் போட்டு பிளர் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களோட ஃபேஸில் இருக்கிற அந்த போர்ஸாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், அந்த க்ளோ எல்லாத்தையும் என்ன ஆகிடும் அப்படின்னா இப்படி ஃபில்டர் போட்ட மாதிரி பிளர் பண்ணி விட்டுரும். நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு நாள் லைவாக சன்லைட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்கும் இந்த ப்ரைமரை. ஸோ நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷன்லாம் எதுவும் போடலை, ஜஸ்ட் கன்சீலர் வச்சு அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மெப்ளினோட கன்சீலர். அப்புறம் இந்த காம்பேக்ட் வச்சு லைட்டாக நான் வந்து செட் பண்ணிடுறேன். இந்த மார்ஸோடைய லிப் கிரேயான் நான் போட்டுக்கிறேன்.
அதுக்கப்புறமா பொட்டு வச்சுக்கலாம். தென் ஹேரும் ஓகே தான். ஓகே ரெடி. ஸோ கிளாஸ்க்கு போகலாம். ஒன்று மிஸ்ஸிங், என்னுடைய கண்ணாடி. இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எஸ், இந்த இருக்குது. இப்போ ரெடி. ஸோ கிளாஸ்க்கு போகலாம். ஸோ குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் மேக்கப் வந்து முடிச்சாச்சு. ஸோ உங்ககிட்ட கன்சிலர் இருந்தால் போதும், ஃபவுண்டேஷன் இல்லைனாலுமே சூப்பராக ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் உட்காந்துட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். ப்ளர் பண்ணிப்பேன். ஸோ கிளாஸ் வந்து முடிஞ்சது. ஸோ 7 o'clock தான் முடிஞ்சது. அதோட வெளியே வந்து அம்மா எப்படி விளக்கு ஏற்றிருக்காங்க பார்க்குறதுக்கு வந்துட்டு. ஸோ நான் வந்தது எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரில. தூங்கிட்டு இருந்தேன் நல்லா. நான் எந்திரிச்சு வரவும், நான் வெளியே வரவும் அவங்களும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ அவங்க தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த விளக்கெல்லாம் நிறைய விளக்கு ஏற்றி பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப குஷியாகி ஜாலியாக அங்கே இங்கே ஓடவும், அங்கேருந்து இங்கே ஓடவும், ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ போன தடவை இருந்தா, கார்த்திகைக்கு போன தடவை இருந்தால், பட் ரொம்ப குட்டி பாப்பாவாக இருந்தா. ஸோ 4 months ஆர் 3 months இருக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருது இல்லையா. ஸோ அதை பார்க்கவும் இதை பார்க்கவும் பாருங்கள், ரொம்ப ஒரு மாதிரி அங்கே எங்கேயும் போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து சாமி கும்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ சாமி கும்பிடு பாப்பா அப்படின்னோடனே எடுத்து கையெடுத்து அந்த சாமி எடுத்து கும்பிட்றா. அதுக்கப்புறம் கையெடுத்து அதை தொட்டு கும்பிடணுமா. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறா, நம்ம கும்பிட்றது தான் பார்க்குறா, பட் அதை எப்படி அவளுக்கு பண்ண தோணுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ கீழே விளக்கு இருக்கு இல்லையா. ஸோ ஒரு விளக்கையும் போயிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தேன். அந்த கிளிப்லாம் நான் எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன், பட் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். ஒரு விளக்குலேயே விளக்கு எரியுது, அது எடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா துண்ணூறு நீட்டுறாங்க, துண்ணூறு பூசிக்க சொல்லி அதை அவங்க எடுத்து பூசிக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணால் ரொம்ப வளர்ந்துடுறாங்க. இப்போல்லாம் டக்குன்னு குயிக்காக வளர்ந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாப்பா எனக்கு கொஞ்சம் துண்ணூறு பூசி விடு அப்படின்னு சொன்னோடனே அவங்க வேகமாக வந்து துண்ணூறு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு கரெக்டாக அந்த பொட்டுக்கு நேராக கரெக்டாக அந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணி துண்ணூரை பூசி விட்டா. ஸோ துண்ணூரை வச்சோடனே அவங்களுக்கு வச்சுட்டாங்களே, ஒரு மாதிரி குஷி ஆகிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி கிளாப்லாம் பண்ணிவிட்டு அவங்களுமே ஜாலியாக இருந்தாங்க. ஸோ வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சோடனே அப்படியே ஸ்டேர் ஆகி பார்க்குறா, என்னடா வீடியோ எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கார்னியரோட மிசலர் வாட்டர் யூஸ் பண்ணி தான் அந்த மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஃப்ரீபி கிடச்சிது. டாக்டர் ஷீத்தோடைய அந்த செராமைடு ஃபேஸ் வாஷோடைய ஃப்ரீபி கிடச்சிது. அதை யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நியாசைனமைடு சீரம் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ லாஸ்ட்டாக வந்து கோசராக்ஸோடைய ஸ்னெயில் மியூசின் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு மேலே கவர் பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணேன் அப்படின்னா, பாண்ட்ஸோடைய மாய்ஸ்சரைசர் ஆல் டைம் ஃபேவரெட் அதையும் போட்டுட்டு சூப்பராக ஸ்கின் கேர் வந்து முடிச்ச டேஸாக தான் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுறேன். உண்மைக்குமே சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏகப்பட்ட லைட் ப்ராப்ளம், மைக் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இருந்தாலும் அந்த வீடியோ உங்களுக்காக கொடுக்குறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ என் பிள்ளைய தூங்க வைக்கலான்னு பார்த்தா அது இப்போ தான் உட்காந்து கொக்கோமெலன் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது பண்ணுற வேலையும் பாருங்கள், வாய்க்குள்ளே கையை விட்டு. இது புது பழக்கம். இப்போ ஒரு ஃபியூ டேஸாக இந்த ஒரு பழக்கம் இருக்குது. எப்படி இதை பழகினாலே தெரியல. ஸோ இவங்களையும் கூட்டிகிட்டு போய் தூங்க வைக்கணும். ஸோ இதுதான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் இவங்களை வந்து நைட்டு தூங்க வைக்கிறது தான். காலையில் தூங்க வைக்கிறது ரொம்ப ஈஸி, நைட்டு தூங்க வைக்கிறதுனா போச்சு, தூங்கவே மாட்டா. ஸோ அவ்வளோ கஷ்டமான வேலை இவளை தூங்க வைக்கிறது நைட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ ரொம்ப நேரம் என்னுடைய வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்சம் போர் அடித்தாலும் பரவாயில்ல. ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.